ஒரு காடு. அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்துகிட்ருக்கு. அதில் ஒரு எலியும் வாழ்ந்துகிட்ருக்கு. அந்த எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு பூனை பயங்கரமாக ஓடியாருது. எலிக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம உணவாக போகிறோன்ட்டு. எங்கே பார்த்தாலும் ஓடுது. அதெல்லாம் முடியல, தப்பிக்க முடியல. கடைசியில் பார்க்குது ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே ஓடி அந்த முனிவர் காலில் போய் விழுந்தோன்னா டக்குன்னு முனிவர் பார்க்குறாரு. பூனை கொஞ்சம் எட்டியாக நின்றுக்கிட்டு இருக்கு. இந்தமாரி என்னை பூனை உணவுக்காக விரட்டுது, நான் இறந்துடுவேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு. உடனே முனிவர் நீ ஒரு பெரிய பூனையாக மாறிடு அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. அந்த எலி ஒரு பெரிய பூனையாக மாறிடுது. பெரிய பூனையாக மாறினோன்னா அதுக்கு ஒரு கர்வம் வந்துடுது. நிறைய எலிகளை பிடிச்சி திங்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பூனைகளையும் மிரட்ட ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த இப்படி காலம் ஓடிட்டுருக்கு. காலம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த பூனையை ஒரு நரி விரட்டுது உணவுக்காக. விரட்டுது. தப்பிக்க வழியே இல்லை. இப்போது அந்த முனிவர் இருக்கார். முனிவர் காலடியில் போய் விழுவுது. என்னான்னு கேட்குறாரு. இந்தமாரி நரி என்னை விரட்டி திங்க பார்க்குது அப்படின்னு. உடனே அதை ஒரு பெரிய நரியாக மாற்றி விட்டுறாரு. அது நிறைய பூனைகளை வேட்டையாடி திங்க ஆரம்பிச்சிருச்சு. நரிகளையும் மிரட்டி நரிக்கு தலைவனாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு நாள் சிங்கம் அந்த நரியை விரட்டுது. தப்பிச்சான் பொழைச்சன்னு ஓடியாந்து முனிவர் காலில் விழுவுது. முனிவர் திருப்பியும் அதை ஒரு சிங்கமாக மாற்றிட்டார். சிங்கமாக மாற்றினோன்னா மிகப்பெரிய சிங்கமாக மாறிடுது. எல்லா சிங்கமும் பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய சிங்கமாக இருக்குது. அப்புறம் அந்த காட்டையை மிகப்பெரிய ராஜாங்கம் பண்ணுது. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் யோசனை தோணுது. நம்ம சிங்கமாக ஆகிட்டோம், மிகப்பெரிய விலங்காகிட்டோம், எல்லா விலங்குகளும் நமக்கு பயப்பட ஆரம்பிச்சிச்சு. எல்லா விலங்குகளால நமக்கு ஆபத்து கிடையாது. நமக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று வந்ததுன்னா இந்த முனிவரால் தான் வரும். இந்த முனிவரை போய் நம்ம ஃபஸ்ட்டு கதையை முடிச்சிடும் அப்படின்ட்டு முனிவர்கிட்ட வருது. ஓங்கி அடிக்க போது டக்குன்னு முனிவர் பார்த்து தெரிஞ்சது அவருக்கு. டக்குன்னு அந்த சிங்கத்தை திருப்பியும் எலியாக மாற்றிடுறார், சுண்டெலியாக மாற்றிடுறார். இந்த எலியோட கதை என்னாச்சு பார்த்தீங்களா? இதுதான் வரம் கொடுத்த தலையிலே கையை வைக்க பார்த்துருச்சு. அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இது. நன்றி, வணக்கம்.